சும்மா அடிக்காத குழந்தை ஏரி வேலைக்கு போய்க்கிறவங்க தொச்சதை கட்டி போட்டு துணிய ஆளு பானவடி விட்டுருந்தாரா அம்மன் நெட்டு சும்மா அடிக்காத முட்டை ஓடி போகுது பாம்பு முட்டை அழிவு வச்சுக்கிறேன் அது 3ஆம் சனிக்கிழமை தான் குஞ்சு பறிக்கும் 4ஆம் சனிக்கிழமை தான் மேஷனுக்கு கழிவு எப்படி கிளம்பு உங்களை பத்தி கேக்குறீங்க எங்க பார்த்தாலும் உங்க பேரை தான் என்னடா இந்த பக்கம் போனாலும் உன் பேரை சொல்லி போறானுங்க அந்த பக்கம் போனாலும் உன் பேரை சொல்லி போறானுங்க எங்க கொடி கட்டி பறந்தது உன் பேரு சொல்லு ஐயா அங்கிருந்து வரான் நானும் விட்டு இறங்கலாம் 5வது படிக்கிற பசங்களை கூப்பிடுறான் பசங்களா கூத்தாடிக்காங்க கோழிக்கறி ஆக்குறாங்கன்னு கேட்கறான் போறான் எல்லாம் சின்ன இலைய குத்தாக்கா கையை ஊற்றி கீசு போடுறான் அவன் எம்மா சேர்த்துக்கிறான்னு அம்மா அகத்துக்கு இலையை கேட்கறான் சாம்பார் ஊற்றினாக்கா மூஞ்சி மூட்டு வலிக்கு போட்டு அந்த கறி குழம்புனாக்கா தெம்பா எழுந்து உக்காரான் சாப்பிட்டு வரான் உள்ள ஓம் போட்டு விசில் வச்சு ஒளி வரான் நாங்கள் போடுற பவுடர் மட்டும் மூஞ்சிக்கு வரி பூசிக்கிறான் மேலே ஜாக்கெட் வந்து பபுள் வச்சுக்காங்க கேட்குறான் நான் யாரு நான் எந்த நாடு என் பேருண்ணா என் ஊருண்ணா ஏன் மேலே வரானா உக்கால போய் தெரியாது எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது யார் கொடுக்குற உன் முட்டாங்கற எந்த ஆன் பண்ணி இருக்கற உன் அருவாமனையில தாங்கற எனக்கு தெரியாது நீங்க ஒரு கோட்டை என்ன கோட்டையாம்பா என்ன கோட்டையா அவரே கேளு நீங்க ஒரு கோட்டை என்னது நீட்டாகற கோட்டை நீட்டாகறதா நீட்டாபுரி கோட்டை எரிகண்டாபுரி கோட்டை அரசாட்சி செய்யக்கூடியது எரிகண்டாசூரன் அவருடைய தம்பி யோமகண்டாசூரன் என்னடா எரிகண்டாசூரன் தம்பி யமகண்டாசூரன் ஒரே துகையில 2 சிங்கம் போல விழுந்து வரீங்க ஆமாண்டா நீங்க பேர் வளவடிக்க தெரியுமா அத்தனை உலகத்தை மொத்தமாய் மெட்ராஸ்ல என் மச்சான் சித்தர்ம கட்சி சேர்த்துட்டான். என்ன கட்சியா? என் மச்சான் மெட்ராஸ்ல சித்தர்ம கட்சி சேர்த்துட்டான். நல்லா தான் சாப்பிட்டு உக்காந்து இருக்கிறான். உடனே இந்த சித்தர் பேச்சு பெற ஒடியில புடிங்கிட்டு இருக்குது. ஒடியில புடிங்கிட்டு இருக்குது. ஆளு பாட்டு அவுட்டு. உடனே எதுமா அடக்கல மணிக்க அவங்க நாடு கொண்டாங்க வந்து பார்த்தா பஸ் கிடைக்கல. ஒரு பெரிய சைலன்ஸ் 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 உடனே நான் என்ன பண்ணேன்? என்ன செய்து? என்னடா இது அவர் சொன்னா ஒய்யாரா வந்தப்ப ஒரு பழன வித்துறாரு. சைலன்ஸ் அமைதி. அப்படி இருந்தாலும் என்ன நினைச்சு என்ன அண்ணன் அழைத்துக்கின்றா ஓடிவா. என்ன
சத்தியமா நான் தரேன். ஏன்டா அப்பா நான் என் கொண்டாடி மச்சவங்களா உங்கள் பாதமே ரொம்ப சட்டு போட்டு போச்ச மாதிரி இருக்கிறா. நாங்க ரெண்டு பேரும் அண்ணாந்து ஊம்பி. ஏய் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பிங்க ஐயா. அடிச்சா தாங்க மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் பாசத்தை பரிமாறிக்கிறீங்க. நாங்க ரெண்டு பேரும் மடம் மாறிக்கிறோம். எங்க மடம் மாறுறீங்க? எங்க மடம் மாறுற? எங்க மடம் மாறுற? எங்க மடம் மாறுற சொல்லு. எங்க மடம் மாறிக்கிறா? எங்க மாறுற? எங்க மாறுற? பாசத்தை பரிமாறி. எங்க பாசத்தை? எங்க சும்மா வருமா துட்டு சும்மா தானா சும்மா வருமா துட்டு எவ்வளவு சம்பளம் கொடுக்க 2500 ரூபாய் எவ்வளவு 2500 எவ்வளவு அதுல கட்டுற பாக்கி மொத்தம் எவ்வளவு கட்டுற 500 ரூபாய் கட்டுறேன் பிச்சா 2000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படியே பார்த்தா கூட 150 ராத்திரி 155 ராத்திரி அடிக்கிறேன் இப்படியே சேர்த்துருந்தா கூட உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு மாடாடி இருக்கணும். எங்க இருக்குது மொத்தம் எங்க இருக்குது? கனரா பேங்க்ல தான் இருக்குது. கனரா பேங்க்ல பாதி இந்தியன் பேங்க்ல பாதி. அது 2 பேங்க் எனக்கு சொல்லலாம் பரவாயில்லைங்க. சேர்த்து வைக்கிறேன்பா. நான் கூட இன்னும் குடிச்சு கிட்டு செய்யறான்னு பார்த்தேன். பரவாயில்ல இருக்கிற பசங்களுக்கு கொண்டாடி சேர்த்தா வைக்கிறாப்புல. கனரா பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது. கனரா பேங்க்னா மத்தியானம் 12 மணிக்கு திறப்பாங்க, நைட்டு 10 மணிக்கு தான் மூடிடுவாங்க. அது கனரா பேங்க். அது கனரா பேங்க். இந்தியன் பேங்க்னா ஏரிக்கர் மேல வெள்ளக்கண்ணு வித்துக்கணும் இருப்பாங்க. வெள்ளக்கண்ணு வித்துக்கணும் இருப்பாங்க. அது ஜக்கு 50 ரூபாய். 50 ரூபாய். இது ரெண்டுத்துக்கு தான் போட்டு வச்சுக்கிறேன். இது எப்ப எடுக்கலாம்னுக்கிறேன்? இதெல்லாம் எப்ப எடுக்கலாம்னுக்கிறேன்? உன்னை எடுக்கும் போது அது வந்து எடுப்பாங்க. நான் தான் வாங்கி சம்பாதிச்சு எடுத்து போனேன். நீ எவ்வளவு வாங்குற? நீ எவ்வளவு வாங்குறன்ற? 1500 ரூபாய். 1500 ரூபாய் வாங்கி மாதிரியா டெய்லியா? ஏன் ஒரு பேண்ட் ஷர்ட் தான் போட்டா என்ன கோமணத்தை கட்டின்னு வந்து நிக்குது? கோமணம் கட்டின்னு வந்து நிக்கிறீங்க. நம்மளுக்கு நம்ம ஒரு நாளைக்கு துணி துவைக்கலாம் ஜென்மமே புள்ளி. மறுநாள் எட்டாவது வச்ச பேகு பொண்ணம்பா அந்த வேலை விட்டு அந்த பேக் போட்டு போன பாடு கிடையாது. நீ சொல்ற நீ சொல்ற என்னடா லுக்கு வர அடுத்த காரணம் என்னன்னா நமக்கு வாழ்க்கைக்கு சகல வசதிகள் வாழ்க்கை குறை என்பது கிடையாது. இதுநாள் வரையிலே தேவரை பகைக்காமல் வாழ்ந்து வருகிறோம். ஆகையால் நம் குலமானது தடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் என் மனதில் ஒரு சிறிய சந்தேகம். சந்தேகம் என்பது சந்தோஷம் வெளியே போயிடும். உண்மைதான். சந்தேகம் படுவதை நம்பிக்கை வைக்க கூடாது. நம்பிக்கை வச்சுட்டாக்கா சந்தேகப்படக்கூடாது சொல்லுவாங்க. ஆனா என் மனதில் என்னன்னா இந்நாட்டு மக்கள் நம்மை பற்றி எப்படி பேசுகிறார்கள், வாயால வாழ்த்துகிறார்களா, அதை கூட்டுகிறார்கள். நாங்க
ஏன்னா நாங்க உலகத்தை சுத்தின்னு வேற போறோம். எவனும் சாராயம் பொங்கல் விட்டாலும் போவாது. எவனும் சாராயம்